Hello everyone, welcome to Soundas IAS Academy and welcome to our family. I am Kaushik Karna. Today we are going to see today's newspaper analysis and overview. வாங்க ஃபர்ஸ்ட் நியூஸ் ஆர்டிகல் பார்க்கலாம். இந்த நியூஸ் ஆர்டிகல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஆனால் எக்ஸாம் பர்ஸ்பெக்டிவாக நம்ம என்ன பார்க்கணும்னா இந்தியா அண்ட் மால்தீவ்ஸோட ரிலேஷன் என்ன, தென் சம் ஆப்ரேஷன் நம்ம பண்ணியிருக்கோம் மால்தீவ்ஸ்க்காக, அதை பற்றியும் பார்க்கணும். எக்ஸாமில் மெயின்ஸில் எப்படி கேட்பாங்கன்னா இந்தியா அண்ட் மால்தீவ் ரிலேஷன் பற்றி தான் கேட்பாங்க. பிலிம்ஸில் வந்து ஆப்ரேஷன்ஸ் பற்றி கேட்பாங்க. சரி வாங்க டீட்டெயில்டாக பார்க்கலாம். இந்தியா அண்ட் மால்தீவ் ரிலேஷன்ஸை நம்ம ரெண்டு விதமாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் மால்தீவ்ஸ் ஃபார் இந்தியா, significance of Maldives for India. செகண்ட் வந்து significance of India for Maldives பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் லொக்கேஷன், மால்தீவ்ஸ்க்கும் இந்தியாவுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 70 நாட்டிக்கல் மைல்ஸ் தான். 70 nautical miles, very close to லக்ஷதீப். லக்ஷதீப்க்கு ரொம்ப க்ளோஸாக இருக்கும் அது. செகண்ட் வந்து ட்ரேட் ரூட்ஸ், இதுலேயே தெரிஞ்சிடும் உங்களுக்கு எவ்வளோ சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு சொல்லி. நியர்லி 50% ஆஃப் எக்ஸ்டர்னல் ட்ரேட் டு அதர் கண்ட்ரிஸ் எக்ஸ்போர்ட்ஸ் மால்தீவ் வழியாக தான் போகுது. 80% ஆஃப் இம்போர்ட்ஸ், எனர்ஜி இம்போர்ட்ஸ் வந்து மால்தீவ்ஸ் வழியாக தான் நமக்கு வருது. தேர்ட் கவுண்டர் பேலன்சிங் ஆர் கவுண்டர் சைனா, இவங்க ரொம்ப முக்கியம். ஏன்னா குறிப்பிட்ட ஒரு 10-15 இயர்ஸாகவே சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பயங்கரமாக க்ரோ ஆகிட்டு இருக்கு இந்தியன் ஓஷனில். அதை கண்டெயின் பண்ணுறதுக்கு நமக்கு இதை மாதிரி ஐலாண்ட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது நம்ம எதுக்கு மால்தீவ்ஸ்க்கு தேவைன்னு பார்க்கலாம். டூரிசம், நியர்லி 2 crore இந்தியன்ஸ் வந்து விசிட் பண்ணியிருக்காங்க போன வருஷம் டூரிஸ்டாக. ரெண்டாவது வந்து டிஃபென்ஸ், அவங்க டிஃபென்ஸுக்கு வந்து 70% ஆஃப் ட்ரைனிங் வந்து நம்ம தான் கொடுக்குறோம். தேர்டு எசென்ஷியல் கமாடிட்டிஸ், மோஸ்ட் ஆஃப் த எசென்ஷியல் கமாடிட்டிஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸு, மெடிசன்ஸு எல்லாமே நம்ம தான் எக்ஸ்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் அவங்களுக்கு. தென் நீங்கள் போய் பிலிம்ஸ்க்கு வந்து என்ன பார்க்கணுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஆப்ரேஷன் கேக்டஸ், இதை கண்டிப்பாக கேட்க சான்சஸ் இருக்குது இந்த ஃபிலிம்ஸில். வாட் இஸ் வாட்னு பார்த்துக்கோங்க. செகண்ட் ஆப்ரேஷன் நீர், உங்களுக்கு எப்படி பார்க்கணும் ஒரு சாம்பிள் சொல்கிறேன். இது வந்து 2014 நடந்திருக்கு. இது எது ரிலேட்டட்னா வாட்டர் கிரைசிஸ் இன் மால்தீவ்ஸில் வாட்டர் கிரைசிஸ் இருந்துச்சு. அப்போ இந்தியா தான் வந்து சம் வாட்டர் கண்டெய்ன்மெண்ட்ஸ் அனுப்பி அவங்களோட வாட்டர் கிரைசிஸ் வந்து க்யூர் பண்ணாங்க. இதை மாதிரி தான் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும் ஃபிலிம்ஸ்க்கு. தென் ஆப்ரேஷன் சஞ்சீவினி, இதை போய் பாருங்கள். சரி வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி போன வீடியோவில் சிபிஐனா என்ன, சிபிஐயோட டைப்ஸ் என்ன, யார் ரிலீஸ் பண்ணுற எல்லாத்த பற்றி சொல்லியிருக்கேன். நம்ம இதில் என்ன பார்க்கலாம், இந்த ஆர்டிக்கல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியாதுன்னு உங்களுக்கு சம் பேசிக்ஸ் உங்களுக்கு கொடுத்துட்டு இதை படிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியணுன்றதுக்காக சம் பேசிக்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பேசிக் நத்திங் பட் சிபிஐயோட வெயிட்டேஜ், சிபிஐக்கு கால்குலேட் பண்ணுறாங்கன்னு பார்த்துருப்பேன். கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் சிபிஐனா இதை எதை பேஸ் பண்ணி கால்குலேட் பண்ணுறாங்க, ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன வெயிட்டேஜ், அதை பற்றி பார்க்கலாம். சிபிஐ வந்து இந்த வெயிட்டேஜ் பேஸ் பண்ணி தான் கால்குலேட் பண்ணுவாங்க. நான் சொல்கிறேன், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 46% ஆஃப் த வெயிட்டேஜ் வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா ஃபுட் அண்ட் பீவரேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. பீவரேஜஸ்னால் என்னன்னு குழம்பிக்காதீங்க, நத்திங் பட் காஃபி, டீ எக்ஸட்ரா. தென் 2% வந்து எதுக்கு கொடுக்குறாங்கன்னா பான் மசாலான்னு சொல்லுவாங்களே அது, டொபாக்கோ அண்ட் அதர் இன்டாக்சிகேட். சரி வாங்க நெக்ஸ்ட் பார்க்கலாம். 7% வந்து க்ளோத்திங் அண்ட் ஃபுட்வேர்ஸ். தென் 10% வந்து ஹவுசிங்க்கு. தென் 7% ஃபியூயல் அண்ட் லைட், இதுக்காக கொடுத்துருக்காங்க.
இதில் 46%ல் ரொம்ப முக்கியமான பார்ட் எதுக்காகனா 11% வந்து சீரியல்ஸ்க்கு தான். ஓகே, இதை நல்லா பார்த்துக்கோங்க, இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போப்பே இந்த ஆர்டிக்கல் படிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். இந்த ஆர்டிக்கல் படிச்சுக்கோங்க. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவோட 60th ஆனிவர்சரி கொண்டாடி இருக்காங்க. அதனால ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி ஃபிலிம்ஸில் ஆர் மெயின்ஸில் வந்து கேட்க நிறையா சான்சஸ் இருக்குது. நீ அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துக்கோங்க. நான் சம் பேசிக் ஃபேக்ட்ஸ் ஃபார் ஃபிலிம்ஸ் மட்டும் சொல்கிறேன் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை பற்றி. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க பார்த்தா 1965. தென் எந்த ஆக்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் ஆக்ட் 1964. எந்த மினிஸ்ட்ரிக்குலன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அண்ட் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன். இது எதுக்காக பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா செட்டப் அகெயின்ஸ்ட் பேக்ட்ராப் ஆஃப் மேஜர் ஃபுட் ஷார்ட்டேஜ் ஆஃப் கிரைன்ஸ். இதுக்காக தான் வந்து ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவை கொண்டு வர. இதுக்குன்னு சம் மேண்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன இதோட மேண்டேட்ஸ்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, நல்ல ப்ரைஸ் சப்போர்ட் கொடுக்கணும் ஃபார்மர்ஸ்க்கு. ப்ரைஸ் சப்போர்ட் டு ஃபார்மர்ஸ். தென் பிடிஎஸ்க்கு வந்து ப்ரொக்யூர் பண்ணி சப்ளை பண்ணணும் பிடிஎஸ்க்கு, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்க்கு. தேர்ட், ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ் எப்போதுமே வச்சுருக்கணும் ஃபுட் கிரைன்ஸை. இன்கேஸ் ஏதாவது ட்ராட்டு, ஏதாவது பெரிய பஞ்சம், ஏதாவது ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இவங்க தான் வந்து கண்ட்ரியை வந்து ப்ரொடெக்ட் பண்ணும். சரி, வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். நீங்கள் போய் என்ன பார்க்கணுன்னா இஷ்யூஸ் இன் ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, ஹோர்டிங், இதை மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் போய் பார்த்துக்கோங்க. இதுதான் ப்ராப்ளம்ஸு. ஹோர்ட் பண்ணுறது, அப்புறம் திட்டத்தனமாக அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் ஒன் ஆஃப் த மேஜர் ப்ராப்ளம்ஸ். நீங்கள் போய் இந்த நியூஸ் ஆர்டிக்கல் படிச்சுக்கோங்க. இதில் என்னன்னா பகாமுனின்னு ஒரு லேக் இருக்குது, அசாமில் இருக்குது. இதில் வந்து பீப்புள் சேர்ந்து சேக்ரெட் பாத் பண்ணியிருக்காங்க. சேக்ரெட் பாத் ஆர் ஃபிஷிங் ஈவெண்ட்டு. அதனால் நீங்கள் இதை போய் பார்த்துக்கோங்க. எந்த ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் ஃபெஸ்டிவல் ரிலேட்டடு. பொகோலி பிகு இதுதான் ஹார்வர்ட் ஃபெஸ்டிவலோட பேர். அசாம் ரிலேட்டடு. நீங்கள் இதில் பார்க்க வேண்டியதுன்னா பகாமுனி லேக் எங்கே இருக்குது, இந்த ஃபிஷிங் ஈவெண்ட் வந்து எது ரிலேட்டட்னு பார்த்தீங்கன்னா பகோலி பிகு. ஓகேங்களா, இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இந்த சாகர் மேலா சாகர் ஐலாண்ட் பற்றி பார்த்துக்கோங்க. இது வந்து ஸ்ட்ரிங்கிங்னு சொல்லியிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் கண்டிப்பாக பார்க்கணும். கண்டிப்பாக கேட்க சான்சஸ் நிறையா இருக்குது. இந்த சாகர் ஐலாண்ட் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்குது. இந்த சாகருங்கிறது ஒரு ஐலாண்ட் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது வந்து இது வந்து கொல்கத்தா வெஸ்ட் பெங்காலில் இருக்குது. இது வந்து கங்கா டெல்டா ஃபார்ம் பண்ணுற ஐலாண்டு. இது வந்து பார்ட் ஆஃப் சுந்தர்பான்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து ஒரு ஹிந்து பில்கிரிமேஜ் சைட்டு. தென் எவ்ரி இயர் வந்து பீப்புள்ஸ் வந்து இங்கே கூடி மகர் சங்கரதிக்கு வந்து கேதர் பண்ணி சீக்ரெட் பாத் பண்ணுவாங்க. இது ஒரு டெம்பிள் இதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. அந்த டெம்பிள் பேர் கபில் முனி டெம்பிள். இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதுலேருந்து எந்த ஃபேக்ட் வேணாலும் கேட்பாங்க ஃபிலிம்ஸ்க்கு. இன்றைக்கி நியூஸ் அவ்வளோதாங்க. சைனிங் ஆஃப் பை கௌஷிக் கர்ணா. தேங்க்யூ ஆல். See you on next video.